பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த என்ஆர்ஐ கோட்டான்ற ஆப்ஷன்ஸ் வழியா, அதாவது போலி சான்றிதழ், அதாவது இமிகிரேஷன் சர்டிஃபிகேட் வந்து போலியா வச்சு சீட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வருஷமா இந்த என்ஆர்ஐ கோட்டான்றது இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. ஸோ என்ஆர்ஐ கோட்டான்றது ஒன்று, இப்போ அங்கே படிக்கிற அந்த இப்போ அப்ளை பண்ணியிருக்க மாணவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபாரின் இதில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் அதுக்கு எலிஜிபிள். ஆர் அவங்களோட க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இதை கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இதை வந்து கரண்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை போலி சான்றிதழ், அதாவது இப்போ ஆல்ரெடி வந்து இல்லாத ஒருத்தர் வந்து அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி போட்டு, ஆர் இவங்களுக்கு வந்து பிளட் ரிலேஷன் சொல்லி இந்த சான்றிதழ் வந்து எடுக்கிறாங்க. இது இமிகிரேஷன் வந்து சர்டிஃபிகேட்டை ஒன்று போலியாக தயாரித்து இது வச்சு அவங்க அட்மிஷன்ஸ்க்கு வந்து இது பண்ணுறாங்க. இதை கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இதனால வந்து நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ரியலாகவே ஒரு என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது நிறைய பாதிப்பு உண்டாகும். அதே மாதிரி இதை எப்படிலாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த கவுன்சிலிங்க்கு பிஃபோராகவே ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாசமோ அது இதுக்காக இப்போ இவங்க என்ஆர்ஐ தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஒரு கமிட்டி மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் வந்து ஃபியூச்சரில் தடுக்கலாம். ஸோ இது வந்து பெட்டரான ஆப்ஷனாக வந்து அட்மிஷன்ஸ், அதாவது இப்போ இந்தியாவில் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் சீட்டாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் சீட்டாக இருக்கட்டும், இல்லை பிஜி சீட்டாக இருக்கட்டும், இதுக்குன்னு வந்து தனியாக சில கன்சல்டன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து டொமஸ்டிக்கில், அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற காலேஜஸ்க்கு அட்மிஷன்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில கன்சல்டன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த என்ஆர்ஐ கோட்டாஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி அதை மேனேஜ் பண்ணணுன்ற ஐடியாஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அவங்க வழியாக வந்து மாணவர்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அவங்க வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஃபியூச்சராக இது இந்த மாதிரி தப்பாக பண்ணுறாங்க, இப்போ எப்படி அது அந்த டாக்குமெண்ட் வந்ததுன்றத இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம இதில் வந்து இந்த விஷயத்தில் சிக்கியிருக்கிற மாணவர்கள்கிட்டயோ இல்லை பெற்றோர்கள்கிட்ட கேட்டோ இது எந்த சோர்ஸ்லேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சுன்றதை நம்ம விசாரிச்சாலே நெக்ஸ்ட் ஃபியூச்சராக இது மாதிரி நடக்கிறத வந்து அதிகப்படியாக நம்மளால தவிர்க்க முடியும். என்ஆர்ஐ மீனிங்னாலே நம்ம அட்லீஸ்ட் ஒரு 160 நாள் வந்து இந்தியாவிலேருந்து வெளியில் இருந்தால் தான் நம்ம வந்து நான் ரெசிடென்ட் இந்தியான்ற ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு முதல்ல கிடைக்கும். இப்போ இதுல வந்து சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, என்ஆர்ஐ கோட்டால இப்போ நம்ம தான் நேரடியா அங்க இருக்கணும்னு இல்லை. ஸோ இப்போ வேற சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும்போது இதை தான் வந்து இவங்க இதுல பயன்படுத்துறாங்க. ஆஸ் பர் த ரூல்ஸ்ன்னு பார்த்தா 160 நாளைக்கு மேல நம்ம இந்தியால இருந்து வெளியில இருந்தாதான் ஒருத்தர் முதல்ல என்ஆர்ஐஏ. இது அவங்க பாஸ்போர்ட்ஸை கரெக்டா செக்இன் செக் அவுட் அதுல இமிகிரேஷன்ல இருக்கும். இதை கரெக்டா பார்த்தாலே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை நம்ம வந்து திருப்பி இதை வந்து ரீகவுன்சில் பண்ணணும்னு இல்லை. இப்போ எந்த மாணவர் வந்து நான் இங்கே என்ஆர்ஐன்னு சொல்கிறோமோ அவங்களுடைய பாஸ்போர்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் இமிகிரேஷன் செக், நீங்கள் எப்போ இந்தியாவுக்குள்ளே வந்தீங்க, எப்போ இந்தியா விட்டு வெளில போனீங்கன்ற சீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வச்சும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இவங்க வந்து உண்மையாகவே என்ஆர்ஐ தானா இல்லை இந்த மாதிரி பண்ண முடியும். மீனிங் எப்படி இருக்குன்னா, எல்லா ரிலேஷன்ஸும் இதில் வந்து முதல்ல இது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து அவங்களோட பிளட் ரிலேஷன்னா இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா அந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில விதிமுறைகள், அவங்கள இவங்க பார்க்க போகிறாங்க, அந்த மாதிரி இவங்க டிராவல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது என்ஆர்ஐ கோட்டால அதுவும் ஒரு எக்ஸம்ஷன். இந்த எக்ஸம்ஷன் தான் மெயின் ப்ராப்ளம் இப்போ நம்ம நடந்திருக்கிற முக்காவாசியான விஷயங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவீங்க. அவங்க சொல்கிற இன்னொரு நபரை வந்து நம்மளை வெரிஃபை பண்ணணும்னா அந்த நபர் இங்கே இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுல தான் எனக்கு தெரிஞ்சு தொய்வு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நம்மளுக்கு வருது. இப்போ நீங்கள் துபாய் ரெசிடென்சின்றது நீங்கள் நினச்சாலும் வாங்கலாம். இப்போ எனக்கு வேணும்னா என்னால் ஒரு 2 மாதத்தில் எனக்கு வேணும் துபாய் ரெசிடென்சி எனக்கு வேணும்னா ஒரு 2 மாதம் போதும். நீங்கள் அதுக்கு வந்து அதிகபட்சம் நம்ம ஊர் காசுப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 to 3 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா லீகலாகவே துபாய் ரெசிடென்சி எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ துபாய் ரெசிடென்சி தான் வந்து ஒரு ஈஸி வழி. இப்போ நீங்கள் இப்போ இந்த என்ஆர்ஐயாக மாறணும் அப்படின்னா அது ஈஸியான வழி துபாய் ரெசிடென்சி. நீங்கள் துபாய் ரெசிடென்சி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போய் வேலை பார்க்கலாம், ஒரு வேலை தேடலாம். ஸோ அந்த மாதிரி வீசா வந்து இங்கே ரொம்ப சுலபமாகவே கிடைக்குது. ஸோ இது ரொம்ப லீகலாகவும் இருக்குது. ஸோ லீகலாக கிடைக்கிறதுனால இது யார் வேணாலும் இப்போ இதுக்குன்னு கன்சல்டன்ஸ் இருப்பாங்க,
அவங்க இந்த துபாய் ரெசிடென்சிஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ட்ரிப்பு போனால் போதும் துபாய்க்கு. ஸோ அதுவும் பண்ண முடியும். ஸோ இது வந்து லீகலாக இருக்குது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து என்ஆர்ஐன்னு ஒருத்தரை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வழிமுறைகளை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நம்ம இது பண்ணோம்னா அதுதான் கரெக்டான டெசிஷனாக இருக்கும். ஒன்று வந்து நான் இப்போ சொன்ன துபாய் ரெசிடென்சின்றது ஒரு ரியலாகவே ஒரு 3 லட்ச ரூபா ஆகக்கூடிய விஷயம். ஸோ இதே வந்து இப்போ நான் துபாய் ரெசிடென்சின்னு வந்து ஏஜென்சிஸ் வந்து ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தா அதுதான் ஃபேக் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அதை வெரிஃபை பண்ணால் கண்டிப்பாக வந்து அது வேலிடாக இருக்க போகிறது கிடையாது. இதே வந்து இப்போ இதை ரியலிஸ்டிக்காகவும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ துபாய் ரெசிடென்சியை நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணால் வாங்கவும் முடியும். இப்போ ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் இப்போ இன்னொரு கண்ட்ரியோட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஃபோர்ஜ் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த எம்பசிஸ் வந்து அவங்களோட நோட்டீஸ்க்கு போனால் கண்டிப்பாக இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அது போலீஸ் அரெஸ்டாக இருக்கலாம்.